ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோ பத்து லின்ஸுவும் என்னடா மோமோவை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்கும்போது ஹீரோவும் பக்கத்துல வந்து எப்படி அதை கண்டுபிடிச்சான்னு கேட்குறான். இத்தனை வாங்கியிருக்கியே, இதுல ஒன்னாவது எனக்குன்னு வாங்கியிருக்கியா? எல்லாமே மோமோக்காக தான் வாங்கியிருக்கேன்னு கேட்கும்போது இதுல எக் இருக்குடா, உனக்காக தான் வாங்கினேன், வீட்டுக்கு போய் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோ போய்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ண இப்போ 3 பேர் ஒன்னா கேமிங் சென்டருக்கு தான் வந்திருக்காங்க. அப்படியே ஜாலியா விளையாடும் போது இப்போ டால் மிஷினுக்கு தான் வந்திருக்காங்களா. எடுக்கிறதுல ஒண்ணு கூட மிஸ் ஆக மாட்டேங்குது போல. எடுத்து 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 லின்சுவையே மறைக்கிற அளவுக்கு இத்தனை பொம்மை எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப லின்சுவும் வா ஒரு போட்டி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ரேசிங் கேம்ல உட்காந்துட்டாங்க. அப்ப லின்சுவும் என்னோட டீம்ல ஜாயின் பண்ண கேட்டுனே அதை பத்தி யோசிச்சு பாத்தியான்னு கேக்குறான். என்னடா பதில் சொல்லுவான்னு பார்த்தா பார்த்து ஓட்டுங்கிறான். ரேசிங் டீமும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, சோ ப்ளீஸ் வாவின்னு கூப்பிட. ஹீரோயின் கிட்ட தண்ணி வேணும்னு கேட்டு அனுப்பிட்டு நான் ஏன் டிரைவ் பண்ண மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும்ல, இனிமேல் இதை பத்தி பேசாதங்கிற ஹீரோ. இப்போ நீ ஒரு காதல்ல விழுந்த பையனாகிட்ட. 6 வருஷம் உனக்காக அவ வெயிட் பண்ணிருக்கா. இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீயும் இப்படியே இருந்துட முடியாது. ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்கறது நார்மல் தான், இருந்தாலும் நான் சொல்றத கொஞ்சமாவது யோசிச்சு பாருன்னு சொல்லும்போது அவ அதுக்கு ஒர்த்தானவன் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோக்கு அந்த ரேஸ்க்கு போறதுலாம் ஐடியாவே கிடையாது. ஹீரோயினோட சந்தோஷமா வாழணுங்கிறது மட்டும்தான் அவனோட ஆசையே. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வேக வேகமா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கா. இன்னைக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணாம், மீட்டிங்ல நான் தான் முதல் பேசணும், சோ சுத்தமா டைம் கிடையாதுன்னு ஓடிட்டு இருக்கேன். இந்த நான் அதை ஆல்ரெடி பேக் பண்ணிட்டேன்னு ஹீரோ கொடுக்கும்போது அச்சோ சோ ஸ்வீட்னு சொல்லிட்டு உமா கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோவே பாக்குறா. போன அவசரத்துல ஹீரோயின் ஃபைல மறந்துட்டு போயிட்டா. சரின்னு பஸ் இடத்துக்குள்ள குடுக்கலான்னு ஓடி வந்து பாக்க பஸ் கிளம்பிடுச்சு. பார்த்தா பின்னாடி பஸ்ல புகையா போயிட்டு இருக்கு. ஹீரோனுக்கு கால் பண்ணா சுத்தமா ரீச்சே ஆகல. சோ உடனே வீட்டுக்கு வந்து கார் கீ எடுத்து ஸ்டார்ட் பண்ண. முன்னாடி நடந்த இன்சிடென்ட் தான் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஆனாலும் அதை விட முக்கியமா இப்ப நம்ம ஹீரோயினை காப்பாத்தி ஆகணும் இல்லையா, அதனால காரை எடுத்துட்டு பயங்கர வேகத்துல வந்துட்டு இருக்கான். பஸ்ஸ பாத்துட்டான். உள்ள இருக்க பேசஞ்சர்ஸும் இது மாதிரி பஸ்ல புகையா வந்துட்டு இருக்குங்கிறத இன்ஃபார்ம் பண்ண. அப்பவே டிரைவரும் வண்டி ஓரமா நிறுத்திட்டாரு. கரெக்டா ஹீரோவும் சிக்னல் ஸ்டாப் பண்ணி ஹீரோனுக்கு கால் பண்ணா. அவ இன்னும் பஸ்ஸே ஏறல, ஒரு கடையில தான் நின்னுட்டு இருக்காளாமா. ஒரு நிமிஷம் இவனுக்கு உயிரே போயிடுச்சுல்ல. சோ வேக வேகமா அந்த இடத்துக்கு கார் எடுத்துட்டு வந்தவன் ஓடி போய் நம்ம ஹீரோனை ஹக் பண்ணிக்கிட்டான். நீ ஓகேவா இருக்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லும் போது நீயா டிரைவ் பண்ணி இங்க வந்தியா, அப்போ மறுபடியும் நீ டிரைவ் பண்றியா, நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷம். தென் அப்படியே நம்ம ஹீரோ பைக் எடுத்துட்டு ஒரு ரைடு வந்திருப்போம் போல. கார் மட்டும் தான் ஓட்ட பிரச்சனை இருந்தது, இப்ப அதுவும் சரியாயிடுச்சு இல்லையா. அப்போ ஒரு குட்டி பையன் அவன் தங்கச்சிக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்கறத பார்த்ததும் இவன் நம்ம ஹீரோனுக்கு கத்து கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இத்தனை வருஷமும் அமைதியா தள்ளி இருக்கிறது சாக்ரிஃபைஸாவும் ப்ரொடெக்ஷனாவும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் இல்லாத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் நீ எனக்காக இவ்ளோ பிடிவாதமா வெயிட் பண்ணிருக்க. இது வரைக்கும் என் பக்கமே இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. உண்மையான லவ்ங்கிறது ஒருத்தர் மட்டுமே விட்டு கொடுத்துட்டு போறது கிடையாது. 2 மனசும் ஒன்னு சேர்ந்து எல்லாத்தையும் எதிர்த்து கடைசி வரைக்கும் ஒன்னா வாழ்றது தாங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ உண்மையான தைரியங்கிறது தனியா போராடுறது இல்ல, ஒருத்தரோட காயத்தை இன்னொருத்தர் மென்மையா பாத்துக்க கூடியதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஃபுட் ரெடி பண்ணி கொடுக்குறான். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லும் போது அவளுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க அப்பா பண்ணுவார்ல அதே மாதிரி இருக்கு. ஸோ அப்பதான் ஹீரோ ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கை சொல்றான். அப்போ என்னோட ரீஹபிலிட்டேஷன் ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்தது. பட் அப்பத்திக்கு வீல் சேர் இல்லாம நான் நடக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. லென்சோவோ அவனோட டிரைவராக சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான். அந்த கண்டிஷன்ல என்னால எப்படி ஆக முடியும், நீயும் என்ன படிக்க சொல்லிட்டு போயிருந்த. ஸோ என்னால முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு படிச்சுட்டு இருக்கும்போது எப்பெல்லாம் டயர்டா ஃபீல் பண்றனோ அப்பெல்லாம் நீ எனக்கு எழுதின லெட்டர்ஸை தான் படிச்சுட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்பா சாப்பிட்டு கூப்பிட்டவும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, இப்போதைக்கு ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் எதுன்னு சொல்ல. எதுவுமே பேசாம அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். என்ன மோமோட்ட பேசிட்டு தான் இருக்கியா, அவளுக்கு இந்த நூடுல்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும், நான் உனக்கு எப்படி பண்றதுன்னு சொல்லித்தரேன். ஃபியூச்சர்ல வாய்ப்பு கிடைச்சா நான் சொல்லித்தரது போலயே அவளுக்கு செஞ்சு கொடு. எப்படியோ அவளுக்கு நான் செஞ்சு கொடுக்குற டேஸ்ட் ஞாபகத்துல இருக்கும் நம்புறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன், குடிச்சு போர் அடிச்சிருச்சுப்பா, அதனால தான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஷின் பாப்பாவையும் அவ அம்மாவையும் நான் தானே பாத்துக்கணும், மறுபடியும் எந்த தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்னவன் இப்ப அவருக்கு கொஞ்சம் வயசாயிட்டதால சென்டிமெண்ட்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. உன் வாழ்க்கையில வரப்போற முக்கியமான தருணத்துல கண்டிப்பா அவரால் கூட இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இதை பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. ஜஸ்ட் இந்த நூடுல்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் உன் மேல வச்ச பாசம் உண்மையானதுன்னு உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்காருன்னு ஹீரோ சொல்ல, அவர் இதை எல்லாத்தையும் ஒரு ஃபோன் கால்லே என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையான்னு ஹீரோயின் கேட்க, சம்டைம்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறதுக்கு ஆண்கள் தயங்குவாங்க, அதனால தான் இப்படி பண்ணிருக்காருங்கும் போது நான் அவரை வெறுக்கிறதெல்லாம் எப்பவோ நிறுத்திட்டேன். அவருக்கு ரேசிங்னா ரொம்ப பிடிக்கும். நான் குழந்தையா இருக்கும்போது என்னையும் அம்மாவையும் கார்ல கூட்டிட்டு போவாரு. கார் இல்லாம அவர் சோலே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாரு. எனக்கு இது மட்டும் தான் ஞாபகம் இருக்குங்கிறான். நான் அப்படி இருக்க மாட்டேன், ரேசிங் என்னோட ட்ரீம் கிடையாதுன்னு ஹீரோ சொல்றான். அப்போ எது உன்னோட ட்ரீம்னு இவ கேட்கும்போது
என்னோட ட்ரீம் நீ எப்பவும் சந்தோஷமா இருக்குதுதான் அவன் சொல்ல, எனக்கும் தான். இனிமேல் நீ என்ன பண்ணாலும் சரி நான் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ ஹீரோவும், மோமோ நம்ம அடுத்த மாதம் கனடாக்கு போய் உன்னோட அம்மாவை பார்ப்போன்னு சொல்ல, அவளும் சரி சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டா. அப்படியே நைட்டு போல காட்ட அவன் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கா. ஹீரோக்கு தான் சுத்தமாக தூக்கமே வரல. ஏன்னா ஆல்ரெடி அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக ஹீரோ ரிங்லாம் வாங்கி வச்சுட்டான். முதல்ல நீங்கள் மோமோ என்கிட்ட பேசவே கூடாதுன்னப்போ என்னோட மனசில் இருக்க வீக்னஸை நீங்கள் பார்த்தீங்களா என்ன? பட் இந்த டைம் இதோட உங்களை நான் பார்க்க போகிறேன். நீங்கள் இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு பயம் கிடையாது. இதுக்காக ஒரு மாதிரி சேடாக டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்கன்னு தான் பயமாக இருக்குது. ஏன்னா நான் மோமோவை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். பட் மோமோ என்னை தைரியமாக இருக்க சொல்லியிருக்கா. ஸோ என்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அவளுக்காக அர்ப்பணிக்க போகிறேன், தயவு செஞ்சு அதுக்கு அனுமதிங்கன்னு சொல்லி ஹீரோனோட அம்மா கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறானோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வயசான கப்பல்ஸ் 2 பேரும் வந்து ஹீரோவை ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். தென் அப்படியே கட் பண்ண 1 மாதம் ஓடிடுச்சு. இப்போ கனடாக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக. ஹீரோ ஒரு மாதிரி யோசனையோடவே இருக்க, அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா மனசில் எடுத்துக்காதுன்னு இவ கேட்குறா. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லைனா கண்டிப்பாக வந்துக்கவே மாட்டேன். பட் என்னோட வாழ்க்கையில் மறுபடியும் அவங்கள மீட் பண்ணுறேன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான் சொல்கிறான். தென் அப்படியே 2 பேரும் வந்து சேர்ந்துட அப்பா தான் வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது, பரவாயில்லையே நல்ல ஸ்மார்ட்டான பையனாக தான் இருக்கான், வாங்க வாங்கன்னு உள்ள கூப்பிடுறாரு. அப்போ வெளியே ஃபுல்லாக செடியாக இருக்கு. அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி வளர்த்துறது ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே உள்ளே வரும்போது அம்மா கிட்ட ஸ்டெப் ஃபாதரும் மோமோ வந்திருக்கா, ஜிங்ஸோவும் வந்திருக்கான்னு சொல்ல ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, பிடிக்கல போல. ஹீரோனு போய் ஜின்ஸோ வந்திருக்கான்னு சொல்ல அதுக்கு எதுவுமே பேசாம சீக்கிரமாவே டின்னர் ரெடி ஆயிடும், ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் இப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது ஹீரோனோட டாக்குமெண்ட்ரி பற்றி தான் பேசிட்டு இருக்காங்களா. ஜின்ஸோ நீ என்னோட பார்த்தியான்னு கேட்கும்போது அவன் பார்த்தேன்னு சொல்லி அவனோட கருத்தை சொல்ல வரும்போது அம்மா அதை கொஞ்சம் கூட கேட்க விரும்பாம இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்களா. அதுல இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி மோமோ தங்கியிருக்க இடம் எப்படி இருக்குன்னு அம்மா கேட்க, நான் ரெண்டுக்கு இருந்த இடத்துல இருந்து காலி பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அப்புறம் எங்க இப்ப இருக்குன்னு அவங்க கேக்குறாங்க. அவ என்னோடதான் தங்கியிருக்கான்னு ஹீரோ சொல்ல அதுக்கும் அம்மா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல, ஒரு மாதிரி கோவத்தோட உட்காந்துட்டு இருக்காங்களா. உடனே அங்கிள் தான் நெக்ஸ்ட் டைம் மூவி போகும்போது என்னை கூப்பிடுமான்னு சொல்லிட்டு நார்மல் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிட நான் இருக்கங்கிற மாதிரி ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இருக்கா. தென் அப்படியே சாப்பிட்டு முடிச்சதும் அம்மா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிளும் ஹீரோ கிட்ட நேரத்துல எந்திரிச்சா குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் நிறைய வரும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கிரிஷ் கெஸ்ட் ரூமை தானே ரெடி பண்ண சொன்னேன், அதை பண்ணிட்டீங்களான்னு கேட்டு போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் விளையாட்டு போல கேட்டால ஜுவல்லரி செட்டும் ரெட் பாக்கெட் நிறைய காசு வேணும்னு அதை வாங்கியிருக்கான். இப்ப அதை எடுத்துக்கிட்டு நேரம் அப்பா மட்டும் தான் வரான். அம்மா அப்ப கூட கண்டுக்காம இருக்கும்போது கல்யாணத்துக்கு என்ன மாதிரி நகை வாங்கணும்னு சொல்றதுக்கு என் கூட பெரியவங்க யாரும் இல்ல, சோ ஏதாவது முக்கியமான ஒண்ணு கூட நான் மிஸ் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு அதை வைக்கும் போது கரெக்டா ஹீரோனும் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கா. உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுதியான ஆள் நான் இல்லதான். பட் பாஸ்ட்ல அவ என்னோட தங்கச்சியா இருக்கும் போதும் இனிமேல் அவ என்னோட பார்ட்னர் ஆனாலும் நான் எப்பவுமே அவளை ரொம்ப ரொம்ப நேசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இந்த டைம் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது, இனிமேல் ஃபியூச்சர்ல என்ன மாதிரி பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணாலும் மோமோவை பத்திரமா பார்த்துப்பேன், அவளை கஷ்டப்படவே விட மாட்டேன். ஸோ ப்ளீஸ் அவளை என்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி அந்த டீயை கொடுக்குறான். அம்மாக்கும் இங்க கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஆனாலும் அவங்க அதை வாங்காமையே பின்னிக்கிட்டே இருக்கேன். ஹீரோயின் வந்து அம்மான்னு கூப்பிடுறா. அதுக்கப்புறம் தான் நிமிர்ந்தே பாக்குறாங்க. ஸோ அந்த டீயை வாங்கி வச்சுட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஹீரோவும் இங்க அழுதுட்டு இருக்கான், ஹீரோனும் அங்க அழுதுட்டு இருக்கானா. அங்கிளும் கிட்ட வந்து ஜிங்ஷோ அவளுக்கும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது, சில விஷயங்களை ரொம்ப அவசரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து தட்டி கொடுத்துட்டு தான் போறாரு. ஹீரோவும் இங்க அவளை ஹக் பண்ணிட்டு தான் அழுதுட்டு இருக்கானா. தென் அப்படியே கட் பண்ண 2 பேருக்கும் தூக்கம் வரல. ஸோ ஹீரோ கிட்ட வர, நீயும் ஏன் தூங்காம இருக்க, வரும்போதே தூக்கம் வருதுன்னு சொன்னலன்னு ஹீரோ கேட்கிறான். எனக்குமே தூக்கம் வரல, நீ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்லும்போது, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாம நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்றதாமான்னு கேட்கிறான். நாளைக்கு நான் அம்மா கிட்ட நல்லபடியா பேசி பாக்குறேன்னு சொல்லும்போது அவளை ஹக் பண்ணிட்டு, இன்னும் அவங்க என்னை வீட்டு விட்டு துரத்தாம இருக்காங்கல்ல, சோ எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை வைப்போன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கானா. அப்ப கரெக்டா அம்மா வராங்க. இந்த டைம்ல தூங்காம இன்னொருத்தர் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அம்மா கேட்கவும், சரி நீ ரூம்க்கு போன்னு ஹீரோ அவளை அனுப்பி வச்சுட்டான். இவங்க பேசதான் வந்திருக்காங்கன்னு பார்த்தா வெளியே நின்று செடியெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்களா. சோ ஹீரோ பக்கத்துல வந்ததும் காலையிலேயே பண்ணணும்னு நினைச்ச பண்ண முடியாம போயிடுச்சு, அதான் தூங்கறதுக்கு முன்னாடி பண்ணிட்டான், சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும், நாளைக்கு பண்ணா இன்னும் டைம் ஆகும்னு சொல்லிட்டு உனக்கு இதை எப்படி பண்ணணும் ஞாபகம் இருக்கான்னு கேட்க ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டான். எனக்கு அன்னைக்கான வேலையை முடிக்கலன்னா நைட் தூக்கமே வராது. பட் அவளோட அப்பாக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வேலையை நாளைக்கு பண்ணாலும் நாளானிக்கு பண்ணாலும் எந்த டிஃப்ரென்ஸும் அவருக்கு தெரியாது. ஒரு டைம் விண்டோ ஸ்கிரீன் ரொம்ப அழுக்கா இருக்கு, வாஷ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கு 1 வாரம் பண்ணிட்டாரு. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் எங்களுக்குள்ள வாக்குவாதம் போய்கிட்டே இருந்தது. உனக்கே தெரியும்ல, எனக்கு செடிகள் வளர்த்ததுன்னா அவ்வளோ பிடிக்கும். நம்ம நான்ஜிங்ல இருந்தப்போ குட்டியான வீடு தான், பட் அங்க வளர்த்துனதுக்கு என்னை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம அதை தூக்கி போட்டு உடைச்சிட்டு போயிட்டாரு. பட் அந்த டைம் எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்னு அதை தான் காட்டுறாங்க. பக்கத்துல ஹீரோவும் வந்து ஹெல்ப் பண்ணும்போது
நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பெரியவனாயே நீ என்ன மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் சரி, அதை பார்த்து பயந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஓடவே கூடாது. ஏன்னா அதை கோழைகள் தான் பண்ணுவாங்கன்னு அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு எங்களுக்குள்ள இருந்த குட்டி அன்பு கூட காணாமையே போயிடுச்சு. இதுக்கு நீ என்னதான் ப்ளேம் பண்ண போறியான்னு அம்மா பக்கத்துல வந்து கேக்குறாங்க. இந்த செடியில இருக்க அடர்த்தியான இலையை கட் பண்ணா நல்லா காற்றோட்டம் கிடைக்கிறதால செடி அவ்வளோ சீக்கிரம் வாடி போகாதுன்னு நீங்க சொன்னது நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு இவன் சொல்ல, மோமுவை சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஸோ ஃபியூச்சரில் அவள் விருப்பப்படி எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு மட்டும் விட்டுறாத, இல்லைனா நீ தான் கஷ்டப்படணும் பார்த்துக்கோன்னு சொல்லும்போது, பரவாயில்ல நான் அவளை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே இருப்பேங்கிறான். அம்மாவோ அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அந்த கட்டரை வாங்கும் போது பார்க்குறாங்க. நல்லா சில்லுன்னு இருக்கவும் உனக்கு குளிர் அடிக்குதான்னு கேட்குறாங்க. சச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே அவனோட ட்ரெஸ்ஸை கூட சரி பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ மேலே இருந்த கோபம் எல்லாமே அவங்களுக்கு போயிடுச்சு. கல்யாணத்துக்கும் ஓகே சொன்ன மாதிரி தானே அர்த்தம். இப்போ அடுத்த நாள் இதெல்லாம் தெரியாம நம்ம ஹீரோ நேர்ந்து வந்து பார்க்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செடியை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. இவளுக்கே ஆச்சரியம். இப்போ அவன் இந்த பக்கமா வந்ததும் கூப்பிட்டு, நேற்று நைட் அப்படி என்ன பேசுனீங்க, அப்செட் ஆகியது இருக்கியா என்னன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறான். அப்போ திரும்பி போகணும்னு நினைக்கிறான் இவ கேட்கும்போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறானா. அப்போ என்கிட்ட ஏதாவது சொல்ல ஆசைப்படுறியான்னு இவ கேட்கும்போது, டக்குன்னு அவளை பிடிச்சு 4 கிஸ் பண்ணி ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தென் அப்படியே கட் பண்ண நியூ இயர் ஆச்சு. ஸோ வீட்டை ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சுட கிறிஷோட பசங்களும் வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நியூ இயரை நாங்கள் அவ்வளோ சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணோம். அதை விட அம்மா எங்களோட சேர்ந்ததுல ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே குக் பண்ணி முடிக்க இப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட உட்காந்துருக்காங்க. இந்த வருஷம் புது மெம்பர்ஸ் கூட வந்திருக்கிறதால இனிமேல் வரப்போற ஒவ்வொரு வருஷமும் இதே போல சந்தோஷமா ஒரே ஃபேமிலியா செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு சியர்ஸ் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அம்மாவும் ஹாப்பி நியூ இயர் சொல்லி ஹீரோக்கு டம்ப்ளிங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அம்மாவுக்குமே ரொம்ப சந்தோஷம். இப்ப நைட்டு போல அம்மா ஸ்வெட்டர் பண்ணிட்டு இருக்க டீ கொண்டு வந்து குடுக்கறானா. அதை குடிச்சவங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அவன் ரெட் பாக்கெட் நிறைய காசு கொண்டு வந்தால அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு, இதை நீயே எடுத்துட்டு போ. சின்ன வயசுல இருந்தே பெரியவங்க சப்போர்ட்டே இல்லாம நீயாவே கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்திருக்க, அதுவே உனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருந்திருக்குன்னு சொல்லும் போது, ஆன்ட்டி என்னால எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியும், இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன டோக்கன் அவ்வளவுதான் கொடுக்குறானா, இன்னும் உன்னை விட்டு அந்த புடிவாதமே போகல பாரு, சரி சரி உனக்காக இதை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. தின் அப்படியே கட் பண்ண ஹீரோவும் ஹீரோயினும் ஊருக்கு கிளம்ப போறாங்க. எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அங்கிள் வந்து, இது உள்ள என்ன இருக்குன்னு தெரியல, பட் உங்ககிட்ட கொடுக்க மட்டும் சொன்னான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உள்ள அம்மாவும் போய் சேர்ந்ததும் கால் பண்ணு, நல்லா வேலை செஞ்சு நேரத்துக்கு சாப்பிட்டு உன்னை நீ நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. அப்போ ஹீரோவையும் ஹக் பண்ண இவன் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உன்னை நீ நல்லபடியா பாத்துக்கணும், அப்பதானே உன்னால மூவியும் பாத்துக்க முடியும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணதை மட்டும் மறந்துடவே கூடாதுன்னு சொல்லும் போது சிரிக்கிறான். ஹீரோயினையும் பக்கத்துல நிக்க வச்சு நீங்க 2 பேரும் நல்லபடியா வாழணும்னு கையை பிடிச்சு சேர்த்து வைக்கிறாங்க. ரொம்ப தேங்க்யூ அம்மான்னு சொல்லும் போது, டைம் ஆயிடுச்சு பாரு பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியும் வைக்கிறாங்க. அப்ப நமக்கு அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. வின்டர் அப்போ அம்மா இதே போல ஸ்கார்ஃப் பின்னிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனோட டிராயிங்கை காட்ட ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னவங்க, உனக்காக தான் இந்த ஸ்கார்ஃப் பின்னிருக்கேன், வின்டர் அப்போ இதை போட்டுக்கணும் சரியான்னு போட்டு விட்டுட்டு இருக்காங்களா. அப்ப கரெக்டா ஹீரோ வரும்போது, இங்க பாத்தியானா அம்மா எனக்காக ஸ்கார்ஃப் பின்னிருக்காங்கன்னு காட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போறேன்னு ஓடி இருக்கா. இப்ப ஹீரோவை கூப்பிட்டு உனக்கு குளிரடிக்குதான் கேட்கும் போது அவன் தயங்கிக்கிட்டே தான் நிக்கிறானா. கையை பிடிச்சி தொட்டு பார்த்தவங்க சரி போய் ஹோம்ஒர்க் பண்ணுன்னு அனுப்பி விட்டுட்டு அவனுக்காக தான் அந்த குளிர்லயும் ஸ்கார்ஃப் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க போல. இதை ஹீரோவும் வந்து பாத்திருக்கான். அவன் நான் பெத்த பையன் இல்லைனாலும் அவனை என் கையால வளர்த்திருக்கேன், இப்பதான் எனக்கே புரியுது என்னோட வெறுப்பையெல்லாம் பாவம் அந்த சின்ன குழந்தை மேல காட்டியிருக்கேன். இது வரைக்கும் அவன் சந்திக்காத எவ்வளவோ நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் அவனுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதையெல்லாம் மறுபடியும் யோசிக்கும் போது தான் எனக்கே புரிய வருது, அந்த டைம்ல அவன் என் மேல சில எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சிருப்பான்ல, அந்த நாட்கள் என்ன பண்ணாலும் திரும்ப வராது, அதை நினைச்சு வருத்தப்பட மட்டும்தானே முடியும்னு சொல்லி அவங்க முன்னாடி நம்ம ஹீரோக்கு பண்ணதெல்லாம் நினைச்சு இப்ப வரைக்கும் வருத்தப்படுறாங்க. அவங்க பண்ண தப்ப இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனாலதான் ஹீரோவோட சேர்த்தியும் வச்சுட்டாங்க. பட் அம்மா இப்போ நம்ம ஹீரோக்கு கொடுத்த அந்த குட்டி சந்தோஷத்துக்கே அவன் அவ்வளோ சந்தோஷமா ஹீரோயினோட துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருக்கான். இப்போ அப்படியே 2 பேரும் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. நான் காஃபி வாங்கிட்டு வரேன் ஹீரோயின் போகும்போது அம்மா கொடுத்த அந்த பேக்ல அப்படி என்னதான் இருக்குன்னு இப்பதான் ஓபன் பண்ணி பாக்குறான். உள்ள ஒரு ஸ்கார்ஃப் வச்சிருக்காங்க, அது கூடவே ஒரு குட்டி லெட்டரும் இருக்கு. மோமோ இனிமேல் உன்னோட தான் இருக்க போறா, அவளையும் உன்னையும் நீ நல்லபடியா பாத்துக்கோ, இந்த ஸ்கார்ஃப் உன்னை 18 வருஷம் வெயிட் பண்ண வச்சிருச்சுன்னு சொல்லி அம்மாவை பிளேம் பண்ணிடாதடான்னு எழுதி வச்சிருக்காங்க. இவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, அவ்வளோ சந்தோஷப்படுறான். இப்போ ஹீரோயின் காஃபியை கொடுத்துட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்கவும், உன்னோட இரவு பகல் அந்த கீ செயின் தேஞ்சு போயிடுச்சுன்னு லாஸ்ட் டைமே நோட் பண்ணேன், இப்போ உனக்காக புதுசா ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதே வாக்கியத்தை தான் எழுதியிருக்கான். பட் புதுசா ஒன்று கொடுக்கும்போது பார்த்தா அதுல ரிங்கும் இருக்கு. நம்ம குழந்தையா இருக்கும்போது எதையும் நம்மளால சூஸ் பண்ண முடியாம இருந்துச்சு, ஃபேமிலியா இருந்துமே பிரிஞ்சு போயிட்டோம். பட் இப்போ மறுபடியும் என்னோட ஃபேமிலியாக தயாரா இருக்கியான்னு கேட்க
அவ மெல்ட் ஆகிட்டா. இருந்தாலும் நம்ம ஒண்ணு சேர்ந்து கொஞ்சம் மாசம் தானே ஆச்சு, ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிறா. உன்னோட மேக்ஸ் நாலேஜ் சுத்தமா காணாம போயிடுச்சு போலயே. நீ என்னோட சேர்ந்தப்போ உனக்கு 20 வயசு, இப்போ 8 வருஷம் ஓடிடுச்சுங்கிறானா. அப்போ அப்படியே அவங்களுக்குள்ள நடந்த இன்சிடென்ட்லாம் வந்து போகுது. 2 பேரும் மலையில ஒன்னா நினைச்சுக்கிட்டது, அவ அவனுக்காக பாட்டு பாடினது, அப்புறம் பீச்ல போய் என்னோட நியூ இயர் விஷ், என் மனசுல இருக்க அந்த பர்சன் என்னோட பாட்டையும் என்னோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு என்னையும் அவனோட மனசுல நிலா மாதிரி லைஃப் டைம் வச்சுக்கணும்னு கத்துறான்ல, அதையும் காட்டுறாங்க. ஹேர் ட்ரை பண்ணி விட்டது, ஹார்டின் போட்டு அம்பு விட்டது, இது எல்லாமே ஓட இப்ப ஹீரோவும் உனக்கு இன்னொரு டைம் தேவைப்படுதுன்னா பரவாயில்லன்னு சொல்ல வரும்போது நான் தயாரா இருக்கேன், உன்னோட இந்த வார்த்தைகளுக்காக தான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஹாப்பியா ஹக் பண்ணிக்கிட்டா. அப்படியே கட் பண்ணா ஹீரோ பேச்சுலர் பார்ட்டி வச்சிருக்கான். சாமும் கிரேசியும் வந்திருக்க, எப்பவும் போல சண்டையை போட்டு கனவுலகத்தை விட்டு ஒழுங்கா பார்ட்டியில ஃபோக்கஸ் பண்ணு ஹீரோவை திட்டிட்டு நேரா ஹீரோன் கிட்ட வந்தவன், பிராண்டிக்கு டெக்ஸ்ட் பண்ணாத, அவன் எங்களோட பார்ட்டியை ஃபோக்கஸ் பண்ணிட்டோன்னு கேக்குறானா. நான் ஒன்னும் சேட் பண்ணல, நாளைக்கான ஷெட்யூல தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேங்கிறா. பொய் சொல்லாத, உன்னோட பேசினா மட்டும்தான் அவன் சிரிச்சுக்கிட்டே கிடப்பான், இரு அவன்கிட்ட போறேன்னு போய்கிட்டு இருக்கேன். வாங்ஷி கூட வந்திருக்கா, சோ இப்ப எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்கேன். மணமகன் தோழனா இவனுக்கு 2 பேரும் எதுவும் பண்ணாம இருந்தாலே நல்லா இருக்கும்னு வாங்ஷி சொல்லிட்டு இருக்காளா. நாளைக்கு நாங்க 2 ஷூட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், நாளைக்கு வெட்டிங்ல பாரு சும்மா தகன் மின்ன போறோம்னு சொல்லிட்டு அப்படியே மாசா ஹீரோவை கூட்டு வர மாதிரி இவனுங்க இமேஜின் பண்ணி சொல்லிட்டு இருக்கானுங்க. வேற ஏதோ சீக்கிரட்டா பிளான்லாம் பண்ணிருப்பாங்க போல. இருந்தாலும் உங்க மூளையை யூஸ் பண்ணி போதுமான ரெட் என்வலப் இல்லாம பிரைடெல்லாம் வின் பண்ண முடியாதுன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. ரெட் என்வலப் தானே, அது எப்படி வருதுன்னு மட்டும் நீ பாரு. எப்படியோ நீங்க தான் தேவையில்லாதெல்லாம் பண்ண போறீங்க. பட் என்னோட பிரதர் பிராண்டி நாளைக்கு மூமுவை கல்யாணம் பண்ணியே தீருவான்ட்டு இருக்கானுங்க. உடனே வாங்ஷி ஹீரோயின் கிட்ட கேமரா ஆன் பண்ணி, நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பிரைடா எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்க, உண்மையை சொல்லணும்னா எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுனே தெரியலங்கிறா. அடிப்பாவி, பயமா இருக்கு, நர்வஸா இருக்குன்னு ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா எப்படி சொல்றேன்னு கேட்க, உண்மைதான், கல்யாணங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி, யூத்துக்கெல்லாம் பை பை சொல்லிட்டு போற மாதிரி. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட லவ் ஆகட்டும் என்னோட யூத் ஆகட்டும் எல்லாமே என் கூடவே தான் இருக்குங்கிறா. சரி, பிராண்டி நர்வஸா இருக்கானான்னு கிரேசி கேட்கும்போது, யாரு அவனா, அவன் ஒரு பாக்ஸர் பிளஸ் ஒரு ரேசர், ஒரு துளி அளவு கூட அவனுக்கு நர்வஸே இருக்காது, நீ வேணா மயக்க போட்டு விழுவன்னு சாம் சொல்ல, ஹீரோவை கேட்டா கொஞ்சம் நர்வஸா தான் இருக்குங்கிறான். ஆக மொத்தம் சந்தோஷமா வெட்டிங் அமைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த நாள் காட்டுறாங்க, கியூட்டா பெட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் அழகா ரெடியாகி வெளியே வந்தா, ஓவரா குடிச்சதுல 5 பசங்களும் மட்டையா இருக்கானுங்க. இதுல சாம் வெளியே உட்காந்து தூங்கிட்டு இருக்கான், லின்சுவும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். எழுப்புனா இன்னும் கொஞ்சம் தூக்கணும்னு வேற சாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் அழகா ரெடியாகி வந்து பிள்ளைங்களை எழுப்புனா அதே கதிதான் இங்கேயும், நல்லா புரண்டு புரண்டு தூங்கிட்டு இருக்கேன். என்னோட பிரைட்மைட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ற மாதிரியே தெரியலன்னு ஹீரோ கிட்ட சொல்லும்போது, இங்கேயும் அதே தான், பட் பரவாயில்ல நம்ம 2 பேர் மட்டுமே போதும்ட்டு வா ஓடி போயிடலான்னு அவளை கூட்டிட்டு வந்து பைக்ல உட்கார வச்சு ஹெல்மெட்டை போட்டு சும்மா ஜம்முன்னு கிளம்பிட்டாங்க. அட எங்கப்பா போறீங்கன்னு எல்லாரும் வந்து கேட்க, நீங்க நிறைய குடிச்சது உங்களோட தப்பு, சோ நாங்களே கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டாங்க. இது நாள் வரைக்கும் பயமே இல்லாம இருந்தேன், பட் இனிமேலும் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா எனக்காக நீ இருக்க இல்லையா நம்ம சொல்ல, நான் உன்னோட வீக்னஸா இருக்க விரும்பல, ஏன்னா நான் உன்னோட வழிகாட்டின் ஹீரோயின் சொல்லும் போது என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு சர்ப்ரைஸுமே இருக்காதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் நான் லக்கியா இருக்கிறதால தான் நீ எனக்கு கிடைச்சிருக்கேன்னு ஹீரோ சொல்றானா. அப்போ மிஸ்டர் ஜிங்ஷோ, உங்களோட வாழ்நாள் முழுவதும் மிஸ் ஜியாமோவோட சேர்ந்து வாழ உங்களுக்கு சம்மதமான்னு கேட்க, கண்டிப்பான்னு ஹீரோவும் சொல்றான். அவன் இது நாள் வரைக்கும் தனியா போயிட்டு தனியா வந்துட்டு இருந்தான், பட் இனிமேல் நாங்க ஒன்னா போயிட்டு வரப்போறோம், எங்களோட டெஸ்டினேஷன் எங்களோட வீடு தான் சொல்லிட்டு ஹாப்பியா இந்த டிராமாவையும் முடிக்கிறாங்க. கல்யாண மேடையில பேச வேண்டியது எல்லாத்தையுமே இங்கேயே பேசி முடிச்சுட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? எந்த டிராமாவிலையுமே நான் பார்த்தது கிடையாது. யூனிக்கா சூப்பரா இருந்ததுல. உங்களுக்கும் இந்த டிராமா பிடிச்சிருக்கும் நம்புறேன். எனக்குமே ரொம்ப பிடிச்சது. பட் என்ன முடிக்கிறதுக்கு தான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அப்புறம் இந்த டிராமாவில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு, இந்த டிராமாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். சீக்கிரமாகவே இன்னொரு புது டிராமாவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.